ஹலோ குட்டீஸ், வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம் குட்டீஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஸோ குட்டீஸுங்க எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போமா? ஸோ இன்னைக்கு குட்டீஸுங்க என்ன கான்செப்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 77 டேஸ் கண்டினியூஸாக எடுத்தீங்களே, எங்க நடுவில் ஆளை காணோம். என்னாச்சு தார்மிகா? ஆமாங்க, சின்னதா லைட்டாக கொஞ்சம் அடிபட்டுருச்சுக்கா தார்மிகாவுக்கு அவங்களோட பர்த்டே அப்போ. ஸோ அவங்க 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 7th இயர் ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. அவங்க காலை எடுத்து வச்சாங்களோ இல்லையோ கீழே விழுந்துட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ரொம்பவே ஓகே, ஆல்ரைட். அவங்களுக்கு சரியா போயிடுச்சுங்க. நம்ம தார்மிகா ஒரு பசில்ஸ் தான் சால்வ் பண்ண போறா. ஸோ சுடோக்கு பசில்ஸ் தான் சால்வ் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன டிஃப்ரெண்டான மெத்தட்ல அவங்க சால்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆர் யூ ரெடி தார்மிகா? சுடோக்குதாங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிட்ஸுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கும் பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்குன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி சுடோக்கு பசில்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆர் யூ ரெடி தார்மிகா? ஓகே. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க? டொமேட்டோ, ஆனியன், ஓகே, garlic, ஓகே, ஆம்லா. ஸோ ஃபர்ஸ்ட் சுடோக்கு பசில்ஸில் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ தெரியாதவங்களுக்காக. ஸோ இது 4x4 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 4x4 அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் அண்ட் ஃபோர்த் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் பசில் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நாங்கள் கொடுத்துருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓ அப்படின்னா ஆனியன், ஏன்னா ஆம்லா, ஜீனா கார்லிக் அண்ட் டீனா டொமேட்டோ. ஸோ இது ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது ஷார்ட்கட்டாக வந்து ஏஜிஓடின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கொஷினை தார்மிகா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளேஸ் பண்ணுற ஒவ்வொரு திங்ஸ் OGTAOGTA மூவ் பண்ணக்கூடாது. அது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தார்மிகா ரெடியாக இருக்காங்க பசில் சால்வ் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சுடோக்கு பசில் 4x4 மேட்ரிக்ஸ். ஸோ ஆர் யூ ரெடி தார்மிகா? ஓகேங்க. ஸோ நம்ம குட்டி தார்மிகா ரெடி ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பசில் தார்மிகா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. சுடோக்குனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து how many rows are there? 1 2 3 4. So 4 rows. Okay. How many columns are there? 4 rows. Okay. Column 1, 2, 3, 4. So totally 4 columns. So 4 rows and 4 columns. So that is 4x4. So that is called 4x4. Okay va? So total எத்தனை இருக்கு? 4 into 4 16. So 16 boxes கொடுத்துருக்குறோம். அண்ட் இது உங்களோட ரெஃபரன்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் சுடோக்கு பசில்ஸ் நம்ம தார்மிகா அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் A ஃபார் ஆம்லா, G ஃபார் கார்லிக் அண்ட் O ஃபார் ஆனியன், T ஃபார் டொமேட்டோ. ஸோ இது ஷார்ட்கட்டாக நாங்கள் வந்து O ஃபார் ஆனியன், G ஃபார் கார்லிக், T ஃபார் டொமேட்டோ, A ஃபார் ஆம்லான்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தார்மிகா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ப்ளேஸ் இட். வாட் இஸ் தட்? Tomato. Okay. Onion. Good. Garlic. Okay. Amla. Good. Onion. Okay. Tomato. Okay. Amla. Okay. Garlic. ஓகே. ஸோ அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை மூவ் பண்ணவே கூடாது. அதுதாங்க ரூல் நம்பர் 1. ஸோ ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா வச்சுருக்க கொஷின்ஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை மூவ் பண்ணக்கூடாது. ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மற்ற பிளாங்க் ஸ்பேஸில் இருக்கிற வைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம்.
இதில் என்ன பசில் அப்படின்னா இந்த சுடோக்கு பசில்னால் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், இது ரோவா காலமா, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஸோ அதே மாதிரி காலம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஆர் இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. சப்போஸ் இங்கே ஆனியன் வந்து அப்படி வந்துடுச்சுன்னா திருப்பியும் இங்கே இந்த பக்கம் ஆனியன் வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக மீதி இருக்கிற என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையோ, ஸோ டோட்டலாக 4 தான் இல்லைங்களா. இங்கே ஆனியன் அண்ட் டொமேட்டோ இருக்குது. ரிமைனிங் 2 என்ன வரும் தார்மிகா? எய்தர் கார்லிக், ஆமாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த லைன் அவங்க இந்த காலம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா அதே பேரலில் இந்த சைடு இருக்கிற ரோலையும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரிப்பீட்டடாக சேம் ஐட்டம்ஸ் வரக்கூடாது. ஸோ எய்தர் இந்த பக்கம் சொல்லுங்கள், ஆனியன் கார்லிக் இருக்குது. ஸோ இந்த 2ல் என்ன வரும்? இந்த 2 blank ஸ்பேஸில் என்ன வரலாம்? எய்தர் டொமேட்டோ. ஓகே, வேற என்ன இருக்குது ப்ராப்பர்ட்டி? ஆம்லா. ஸோ எய்தர் டொமேட்டோ அண்ட் ஆம்லா. ஆனால் ஒரு கண்டிஷன், இங்கே நம்ம டொமேட்டோ வச்சா ஏற்கனவே இந்த லைனில் டொமேட்டோ இருக்குது. ஸோ அதுதாங்க, அதை நம்ம அப்படி ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எல்லா லைன்லேயும் செக் பண்ணணும். நம்ம தார்மிகா அந்த கேம் எப்படின்னு சொல்லுவா, பசில் தெரியாதவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகே, ரெடி தார்மிகா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இது மூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் வந்து பம்கினோட சீடை அந்த ப்ளேஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ நம்ம தார்மிகா அதில் ப்ளேஸ் பண்ணிவிடுவா. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் மூவ் பண்ணாதீங்க. இந்த பிளாங்க் ஸ்பேஸ் வேணால் நீங்கள் வந்து ஆப்ஷனலாக எப்போ வேணாலும் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கோங்கன்றதுக்காக. ஸோ போக போக புரியும் ஏன் நான் சொல்கிறேன்னு. தார்மிகா, இந்த பம்கினோட சீடை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே தார்மிகா, பம்கின் சீடை வந்து வைக்கிறாங்க. அது ஏன் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிறேன், அந்த சீடில் இருக்கிற இடத்தோட ப்ராப்பர்ட்டியை நம்ம மூவ் பண்ணவே கூடாது. ஸோ அதுதாங்க கொஷின். ஸோ அந்த கொஷின் இதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை நம்ம மூவ் பண்ணவே கூடாது. ஸோ மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாது இல்லையா எது மூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அந்த ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே இந்த பம்கின் சீடை தார்மிகாவை வைக்க சொல்லியிருக்கிறேன். ஸோ தார்மிகா க்யூட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ வாங்க எப்படி அந்த பசிலை சால்வ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸ்டார்ட். ஸோ நான் டைமர் வச்சுருக்கேன், ஸ்டாப் வாட்ச் வச்சுருக்கேன். ஒவ்வொரு பசிலுக்கும் நம்ம குட்டீஸ் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அப்போ தாங்க ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இது வருன்றதுக்காக. ஸோ ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆர் யூ ரெடி தார்மிகா? ஸ்டார்ட். ஸோ அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வச்சாச்சு. அதே மாதிரி பேரலாக ரோலையும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் கரெக்டாக இல்லையான்னு. ஓகே குட். ஸோ ஆனியன், ஆம்லா, டொமேட்டோ, கார்லிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. இந்த பக்கமும் ஓகே. ஃபாஸ்ட் குட். ஸோ பாருங்கள், செகண்ட் காலம் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தேர்ட் காலம் கரெக்டாக இருக்குது. ஆனியன், வாவ், ஸ்டாப், குட். தார்மிகா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அவங்க ஜஸ்ட் 38 செகண்ட்ஸில் முடிச்சிருக்கிறாங்க. வாவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்களா ஆனியன் இந்தளோட ரோவில் தான் இருக்குது. செகண்ட் ஆனியன், ஆம்லா, டொமேட்டோ, கார்லிக். ஸோ எல்லாமே அதோட பிளேஸ் வந்து பாருங்கள். இங்கே ஆனியன் வந்து இந்த பக்கம் எந்த ஆனியனும் இல்லை, இந்த சைட்லேயும் எந்த ஆனியனும் இல்லை. ஸோ அதே மாதிரி தாங்க ஆம்லா இந்த பக்கம் எடுத்த இந்த பக்கமும் வேறு எதுவும் இல்லை, வேறு இந்த சைடில் எதுவும் இல்லை. ஸோ டொமேட்டோ இதோட காலம்லேயும் வேறு எதுவும் இல்லை டொமேட்டோ. அதே மாதிரி இந்த காலமில் இந்த டொமேட்டோ தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ கார்லிக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த காலமில் வேறு எதுவும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் ரோலையும் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கார்லிக் எடுத்தால் அதோட ரோ அண்ட் காலம், ஸோ பர்டிகுலர் கரெஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த பசில்ஸ் அவங்க சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பசில். ஸோ அவங்க செகண்ட் பசில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் தார்மிகா. ஸோ T for tomato. ஓகே, நெக்ஸ்ட் A. ஸோ இந்த A ப்ளேஸ், இந்த டொமேட்டோ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, வேறு எங்கே டொமேட்டோ இருக்குது? ஓகே, இந்த ப்ளேஸில் அவங்க ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஓகே, 2 கார்லிக். G for இந்த கார்லிக் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கார்லிக்.
ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி பம்ப்கின் சீடை வச்சுருங்க. ஸோ அப்போ தான் அதோட பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை மூவ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இந்த டொமேட்டோ ஓகே குட். சரி, செகண்ட் பர்சன் தார்மிகா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட். ஸோ கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ 1 2 3 கான்ஸ்டன்ட் தான் அவங்க கொடுத்தாச்சு. ஸோ ஆனியன் வச்சுட்டாங்க இந்த இடத்துல. குட், அது கரெக்டாக தான் கண்டிப்பாக. ஸோ எய்தர் இந்த 2 லைனில் வந்து கார்லிக் அண்ட் டொமேட்டோ இருக்குது. ஸோ இந்த 2ல் எய்தர் ஆம்லா வரலாம் இல்லை ஆனியன் வரலாம். எய்தர் 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பார்ப்போம் கரெக்டானு. ஓகே, இங்கே என்ன வருங்க? ஆனியன், கார்லிக், டொமேட்டோ இருக்குது. ஆம்லா. ஸோ செக் பண்ணுறாங்க, பார்ப்போம் கரெக்டானு. மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் காலமில் வந்து டொமேட்டோ, garlic, onion எதுவும் ரிப்பீட்டடாக வரல ஐட்டம்ஸ். குட். நெக்ஸ்ட். ஓகே, பீப் சவுண்ட் ராங். ஸோ ரெண்டுமே டொமேட்டோ. ஓகே, செக் பண்ணுங்க கரெக்டாக. இந்த லைனில் ஓகே குட். டொமேட்டோ. குட் குட். மேக் இட் ஃபாஸ்ட். குட். நெக்ஸ்ட். குட். ஸ்டாப். ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அவங்க 1 minute 20 seconds எடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க செக் பண்ணலாம் கரெக்டாக இல்லையான்னு. ஸோ நம்ம தார்மிகா செகண்ட் பர்சன் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் பர்சன் ஓகே. தேர்ட் பசில்ஸ் அவங்க என்ன பண்ணுறது பார்ப்போம். ஓகே, ஆர் யூ ரெடி தார்மிகா ஃபார் தேர்ட் பர்சன்? எஸ். ஓகேங்க. ஸோ என்ன காயின்ஸ் வச்சுருக்கீங்க? இது என்ன கேம் தெரியுங்களா? லூடோ காயின். ஆமாங்க. ஸோ லூடோ காயின்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்கள ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் பசில், தேர்ட் பசில் வந்து லூடோ காயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ உங்கள் கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ 4 yellow. குட். நெக்ஸ்ட் 2 green. ஓகே, இந்த 4 இங்கே பேஸ் பண்ணியாச்சு. நோ 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 இந்த இங்கே 4 வந்து செகண்ட் பாக்ஸ். ஓகே எஸ் குட். நெக்ஸ்ட் இங்கே குட். நெக்ஸ்ட் மேக் இட் ஃபாஸ்ட். செகண்ட் க்ரீன் இங்கே இருக்குங்க. ஓகே, ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சவங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1 ப்ளூ வந்து இங்கே போய். ஓகே, பம்ப்கின் சீட் வச்சுக்கோங்க, அது மூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஸோ பம்ப்கின் சீட் வச்சுருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மூவ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக அவங்க அந்த பம்ப்கின் சீடை வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சிட்ருக்காங்க. ஓகேங்க, தார்மிகா தேர்ட் பசிலுக்காக ரெடி ஆகிட்டாங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ். நான் தார்மிகா. குட். ஸோ இதில் வந்து ரெட்டு மட்டும் தான் மிஸ்ஸிங். ஸோ அதை வச்சுட்டாங்க அவங்க இந்த லைனில். ஸோ எல்லோ ட்ரை பண்ணுறாங்க, பார்ப்போம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு. ஸோ நாட் ஈவன் 1 minute அவங்க 50 secondsல முடிச்சிட்டாங்க அதோட தேர்ட் பசில். குட் தார்மிகா. ஸோ செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஸோ எல்லா கலர்ஸும் ரிப்பீட் ஆகலை. குட் தார்மிகா. நெக்ஸ்ட் பசில். ரெடி தார்மிகா? ஓகே, ஸோ ஃபோர்த் பசிலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஷேப்ஸ் வித் கலர்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஆரஞ்ச். ஓகே ரைட். ஸோ கொஷினை ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பம்கின் சீட் வைக்கிறாங்க. கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதை வந்து மூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். நீங்களும் ஒரு பேப்பர் பென் வச்சுட்டு உங்களுக்கு கையில் கிடைச்ச ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் பசில் சால்வ் பண்ணுறாங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். சேம் லைனில் ப்ளூ இருக்கு. Stop. So அவங்க 45 செகண்ட்ஸில் முடிச்சிருக்கிறாங்க. வா குட் ஜாப் தர்மிகா. ஸோ செக் பண்ணலாம் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னு. ஸோ வாவ் க்யூட்டுங்க. ஸோ ஃபோர்த் பர்சன் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்சன் பார்ப்போம். யூ ரெடி தர்மிகா ஃபார் ஃபிஃப்த் பர்சன். ஸோ தார்மிகா ஃபிஃப்த் பர்சனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணுங்கள் தார்மிகா. ஸோ தார்மிகா கொஷினுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேரம் பிளாக், செகண்ட் ஒன் கேரம் காயின் ஒயிட், தேர்ட் ஒன் செஸ் காயின் பிளாக் எடுத்துருக்காங்க, ஃபோர்த் வந்து ஒயிட். ஸோ அதான் நம்பர்ஸ் 1 2 3 4 ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ பம்கின் சீட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக மூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. Now your time starts now. Okay. Good. So in the line, 1 is missing, 3 is missing. So 3 black coin. Next. Beep sound. Same roller. Change. Beep sound. Same white coin. Make it fast. Good, ஒரு லைன் கிளியர் ஆயிடுச்சு. இன்னொரு லைனும் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ட்ரை பண்ணுங்க. சூப்பர். ட்ரை பண்ணுங்க பாப்போம். குட். அந்த பீப் சவுண்ட் என்ன பாருங்க, ரெண்டுமே ஒரே காயின். Stop. So time எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க? 41 seconds. ஓகே, செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டான. வாவ், குட் ஜாப் தர்மிகா, சூப்பர். கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். ஓகே, குட். ஸோ நம்ம குட்டி தார்மிகா 5 பசில்ஸை சூப்பராக சால்வ் பண்ணியிருக்காங்க. உங்கள் குட்டீஸ் உங்களுக்கு சொல்லித்தாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டீஸ் வந்து மொபைலில் தான் வச்சு பண்ணணும் அவசியமே இல்லைங்க. நமக்கு கையில் கிடச்சிருக்க ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சூடோக்கு 4x4 மேட்ரிக்ஸோ இல்லை இன்னும் பெருசாக மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்குனாலும் நம்ம குழந்தைங்களோட ஏஜ் கேட்டகரி வச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ஸோ என் குழந்தைங்களுக்கு 6 years பேபி, அவள் ஜஸ்ட் டவுன் இப்போ தான் 7th என்ட்ரி ஆயிருக்கா. ஸோ இது போதும், 4x4 போதும்னு சொல்லி நான் அவளுக்கு சால்வ் பண்ண கொடுத்தேன். அவளுமே க்யூட்டாக பண்ணியிருக்கிறா. ஓகே தர்மிகா, தேங்க்யூ. சூப்பராக பசில் சால்வ் பண்ணீங்க. குட் ஜாப் தர்மிகா. ஓகேங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் குட்டீஸுங்களையும் என்கரேஜ் பண்ணி பசில்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த மாதிரி உங்கள் குட்டீஸுங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி கொடுங்க. ஸோ மொபைல் தான் கொடுக்கணும்னு கிடையாது சுடோக்குக்கு. ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபன்னாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் நான் யூஸ் பண்ண காரணம் என்னென்னா குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நல்லாவே ஃபன்னாகவும் இருக்கும். அதே மாதிரி யோசிக்க வைக்கும். ஸோ அவங்களோட பிரைன் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் வேறு ஏதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். Please like பண்ணுங்க, share பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.